உண்மையான வாக்காளர்களை நீக்கி சதி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அச்சம் காரணமாக எஸ்ஐஆரை எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கும் சந்தேகம் உள்ளது என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உண்மையான வாக்காளர்களை நீக்கி சதி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அச்சம் காரணமாக எஸ்ஐஆரை எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கவில்லை என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் விவகாரத்தில் தமிழ்நாட்டில் தங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதாக மகிழ்ச்சியாக உள்ளதாக பீகார் மக்கள் கூறுகின்றனர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அச்சம் காரணமாக எஸ்ஐஆரை எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உண்மையான வாக்காளர்களை நீக்க சதி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பீகார் மக்களுக்கு தமிழ்நாட்டில் துன்புறுத்தல் எனும் பேச்சை தமிழ்நாட்டிற்கு வந்து பிரதமர் மோடியால் பேச முடியுமா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினா எழுப்பியுள்ளார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உண்மையான வாக்காளர்களை நீக்க சதி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அச்சம் காரணமாக எஸ்ஐஆரை நீக்க சதி இல்லை என்று பழனிசாமி எதிர்க்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கும் சந்தேகம் உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் விவகாரத்தில் சந்தேகம் இருந்தாலும் பாஜக மீதான அச்சத்தால் அதிமுக எதிர்க்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் தங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதாக மகிழ்ச்சியாக உள்ளதாக பீகார் மக்கள் கூறுகின்றனர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகார் மக்களுக்கு தமிழ்நாட்டில் துன்புறுத்தல் எனும் பேச்சை தமிழ்நாட்டிற்கு வந்து பிரதமர் மோடியால் பேச முடியுமா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினா எழுப்பியுள்ளார்.